பொங்கல் பண்டிகை நாளை கொண்டாடப்படும் நிலையில் கோயம்பேடு சந்தையில் கரும்புகள் வரத்து மற்றும் அதன் விலை நிலவரம் குறித்து செய்தியாளர் விக்னேஷ் முத்து வழங்கியிருக்கும் தகவல்களை பார்க்கலாம். தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை நாளைய தினம் உற்சாகமாக தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதற்காக சென்னையை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய சிறப்பு சந்தை பொங்கல் பண்டிகை பொருட்களின் சிறப்பு சந்தை விற்பனை என்பது களை கட்டி வருகிறது. இதனுடைய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் விஜய் தற்பொழுது நேரடியாக காட்டிக் கொண்டிருக்கிறார். பொங்கலுக்கு தேவையான கரும்பு, மஞ்சள் கொத்து, இஞ்சி, அதே போன்று தோரணம், வாழை இலை உள்ளிட்டவைகளின் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 2 நாட்களாக இந்த விற்பனை நடைபெற்று வரக்கூடிய நிலையில இன்றைய தினம் பெய்யக்கூடிய அந்த சாரல் மழை காரணமாக விற்பனை என்பது சற்று பாதிக்கப்பட்டிருக்கிறது. நேரம் செல்ல செல்ல இந்த விற்பனை என்பது சூடுபிடிக்கும் என்று வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரும்பை பொறுத்தளவு குறைந்தபட்சமாக 200 முதல் அதிகபட்சமாக 500 வரை விற்பனை செய்யப்படுகிறது. மஞ்சள் கொத்து ஒரு கெட்டை பொறுத்தளவு 60 முதல் 80, 100 வரை விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். தோரணம் உள்ளிட்டவைகளின் விலை என்பது அந்த பொருட்களுக்கு ஏற்றாற்போல் மாறுபடுவதாகவும் வியாபாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பொங்கல் சிறப்பு சந்தைக்கு வந்திருக்கக்கூடிய வியாபாரிகளிடம் நாம் தற்பொழுது நேரடியாக கேட்டு தெரிந்து கொள்ளலாம். அண்ணா வணக்கம். இப்போ பொங்கல் சிறப்பு சந்தை எங்க இருந்து நீங்க பொருட்கள் கொண்டு வந்திருக்கீங்க, என்ன கொண்டு வந்திருக்கீங்க, விற்பனை எப்படி போயிட்டு இருக்கு? நாங்க திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். மஞ்சள் செடி எடுத்து வந்திருக்கோம் வியாபாரத்துக்காக. ஒரு கொத்து எவ்வளவு, மொத்தமா எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்க? கடந்த 2 நாளா வியாபாரம் எப்படி இருந்தது, இன்னைக்கு நாளைக்கு எப்படின்னு இருக்கும்? 2 நாளா வியாபாரம் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் டல்லா தான் இருந்தது. இன்னைக்கு நைட்டு விற்கிறத பொறுத்து தான் எங்களுக்கு வருமானம் இங்க எப்படி இருக்குன்னு சொல்லி நாங்க பார்த்து சொல்ல முடியும். வருஷம் கொண்டு வரீங்களா இல்ல இந்த வருஷம் கொண்டு வரீங்க? நாங்க வருஷம் கொண்டு வரோம். 15 வருஷமா நாங்க மார்க்கெட்டுக்கு வந்து நாங்க வியாபாரம் பண்ணிட்டு தான் இருக்கோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் உங்களுக்கு விளைச்சல் எப்படி இருக்கு, விலை எப்படி கூடி இருக்க குறைச்சிருக்கா? போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் எங்களுக்கு விளைச்சல் வந்து கம்மி தான். ஏன்னா மழை வந்து எங்களுக்கு எடுத்துருச்சு. சரிங்களா, விளைச்சல் கம்மியா தான் இருக்கு. வியாபாரமும் இதுவரை வித்தது வந்து அசல் கூட வரல. இதுக்கப்புறம் விற்கிறது தான் எங்களுக்கு லாபம் வருதோ அசல் வருதோ நாங்க இது பண்ண முடியும். நன்றிண்ணே. நாம் நேரடியாக கேட்டிருந்தோம். அதாவது கடந்த 2 நாட்களாக வியாபாரம் என்பது சற்று மந்தமாக இருக்கக்கூடிய நிலையில இன்று மற்றும் நாளைய தினம் விற்கக்கூடிய அந்த வியாபாரம் தான் லாபம் உள்ளிட்டவைகளை தீர்மானிக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த சிறப்பு சந்தையை பொறுத்தளவு வருகிற 16ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஏனென்றால் பொங்கல் முடிந்தாலும் இவருடைய விற்பனைக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வரையிலும் இதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து.